أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் நானும் நீங்களும் இந்த இடத்தில் அல்லாஹ்வின் மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த சபை என்பது இன்றைய இலங்கையின் பல பகுதிகளிலும் இருந்து இந்த மார்க்கத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று தங்களது நேரங்களை ஒதுக்கி இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார்கள். இந்த சபை என்பது அல்லாஹ் தாலாவிடத்தில் பேசப்படுவதற்குரிய ஒரு சபை. அல்லாஹ் தாலா மிகவும் சந்தோஷமாக தன் மலக்குமார்களிடத்தில் கூறுவான், இந்த சபையில் கூடியிருக்கும் அனைத்து பேர்களுக்கும் அல்லாஹ் நன்மாராயம் கூறுகின்றான், மலக்குமார்கள் துவா செய்கின்றார்கள். அந்த வகையில் நானும் நீங்களும் இந்த சபையில் எங்களுக்கு வந்து அமர கிடைத்ததற்கு அல்லாஹுவை புகழ்ந்தவளாக எனது உரையை துவங்குகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நான் இன்று உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு என்னவென்றால், இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்களின் அன்றைய நிலையும் இன்றைய நிலையும். இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்களின் அன்றைய நிலையும் இன்றைய நிலையும் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் இந்த உலகத்தில் பெண்களுக்கு எவ்வாறான மதிப்பு இருந்தது என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். 1400 வருடங்களுக்கு முன், இஸ்லாம் வருவதற்கு முன், அரேபிய தீபகற்பத்தில் ஜாஹிலியத்துடைய அறியாமையுடைய காலம் அது. அந்த காலத்தில் பெண்கள் எவ்வாறு மதிக்கப்பட்டார்கள் என்றால், பெண்கள் ஒரு பீடை, பெண்கள் ஒரு மோகப் பொருளாகவும், பெண்கள் என்றாலே அருவருப்பான ஒரு படைப்பாகத்தான் நோக்கிக் கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் ஒருவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்றால் அவரின் முகம் கருத்து இழிவடைந்தவராக அந்த சமூகத்தில் மதிக்கப்படுகின்றார். இந்த நிலையில் தான் எங்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூதுத்துவத்தின் பின் அல்லாஹ் பெண்களுக்கு எவ்வாறான ஒரு சிறந்த கண்ணியத்தை வழங்கியிருக்கின்றான் என்றால், அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான், வஹிதா புஸ்ஸிர அஹதுஹும் பில் உன்ஸா. அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறப்பது என்பது நற்செய்தியாக, ஒரு நல்ல செய்தியாக அல்லாஹ் அறிவிக்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் யாரென்றால் அந்த ஜாஹிலியத்துடைய காலத்து மக்கள் எப்படி என்றால், தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது என்றால் அதை இழிவாக நினைத்து அதை சமூகத்திலிருந்து எவ்வாறு அகற்ற முடியும் என்று கூறி சமூகத்தில் தன் முகத்தை காட்டுவதற்கே வெட்கப்பட்டவனாக அந்த குழந்தையை உயிருடன் தோண்டி புதைப்பவனாக இருந்தான். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் பெண்களுக்கு சிறந்ததொரு கண்ணியத்தை வழங்கி, உனக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று நீ அச்சமடைய தேவையில்லை, நாணமடைய தேவையில்லை, இது ஒரு நல்ல செய்தி என்ற அந்த வசனத்தை இறக்குகின்றான். இது மட்டுமல்ல சகோதரிகளே, மேலும் ஹதீஸ்களிலும் குர்ஆன் வசனங்களிலும் எத்தனையோ இடங்களில் அல்லாஹ் பெண்களை மிகவும் கண்ணியப்படுத்தி கூறியிருக்கின்றான். அதிலும் ஒரு பெண் குழந்தையாக, ஒரு மகளாக, ஒரு சகோதரியாக, மனைவியாக, தாயாக என்று பல இடங்களில் அல்லாஹ் பெண்களை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் சம்பாதிப்பதில் சிறந்த சொத்து எது என்றால், ஒரு சிறந்த நல்லொழுக்கமுள்ள ஒரு பெண் உங்கள் வீட்டில் இருந்தால் அதுவே உங்களுக்கு சிறந்த சொத்து. அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாய் இருந்தாலும், எத்தனை கஜானாக்களின் சொந்தக்காரனாய் இருந்தாலும், அவனுடைய வீட்டில் ஒரு மகளாகவோ, ஒரு மனைவியாகவோ, ஒரு தாயாகவோ, ஒரு சகோதரியாகவோ ஒரு பெண் இல்லை என்றால் அவன் வெறும் பிச்சைக்காரன் போன்றவன் தான். அதே நேரம் அவனிடத்தில் எந்த சொத்தும் இல்லாமல் அவனுடைய வீட்டில் ஒரு மகளாக, ஒரு நல்லொழுக்கமுள்ள ஒரு மகளாக, ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக, ஒரு மனைவியாக ஒரு பெண் இருந்தால் என்றால் அவன் தான் கோடீஸ்வரன் என்று ஒரு மேன்மைப்படுத்திய மார்க்கம், பெண்களை மேன்மைப்படுத்திய ஒரு மார்க்கத்தில் நானும் நீங்களும் இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மேன்மைப்படுத்திய மார்க்கத்தில் இன்றைய பெண்களின் நிலை எப்படி
நானும் நீங்களும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரிகளே. நாங்கள் இன்றைய நிலையோடு அன்றைய பெண்களின் நிலையையும் எடுத்து ஒப்பு நோக்கினால் ஆரம்பம் முதல் இஸ்லாத்திற்காக உயிர் நீத்த, இஸ்லாத்தை முதலில் தழுவிய, இஸ்லாத்திற்காக எத்தனையோ தியாகங்களை செய்தவர்கள் பெண்களாகத்தான் இருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூது செய்தி வந்தவுடன் முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை கதீஜா நாயகியிடம் தான் நடுங்கியவராக வருகின்றார். ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்று கூறுகின்றார். அந்த நேரத்தில் கதீஜா அம்மையார் அவர்கள் எந்தவித கேள்வியும் இல்லாமல் வாருங்கள், நீங்கள் அமைதி பெறுங்கள் என்று கூறி அவரை போர்த்தி, நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம், நீங்கள் ஒரு நல்ல மனிதராக, உங்கள் உறவுகளை சேர்த்தவராக, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கின்றீர்கள், அதனால் அல்லாஹ் தஆலா உங்களை எந்த விதத்திலும் சோதித்து விட மாட்டான் என்று கூறி அமைதிப்படுத்தி அதன் பின்னரே என்ன நடந்தது என்ற விடயத்தை கேட்கின்றார்கள். இதே நேரத்தில் இன்றைய பெண்களை நாங்கள் சற்று எடுத்துக்கொண்டால், சாதாரணமாக கூறினால் ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு போய் கணவன் ஏதாவது வம்பில் மாற்றிக்கொண்டான் என்றால் வீட்டுக்கு வந்தவுடன் நாங்கள் கேட்பது என்ன, உங்களுக்கு தேவையா, நீங்க வீட்டில் சும்மா வைக்கணும் தானே. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இஸ்லாம் அவங்களுக்கு தானாவே போயிட்டு சேரும், நாங்க போயிட்டு இந்த அடியப்படணுமா ஏச்சி படணுமா, இப்படித்தான் நாங்க சொல்லுவோம். இஸ்லாத்திற்காக உயிர் நீத்த முதல் பெண்மணி யார்? அன்னை சுமையா நாயகி அவங்க. அப்ப அவங்க எப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்தாங்கன்னா மிகவும் ஏழ்மையுடையவங்க தான். ஆனாலும் உயர் குலத்தில் இருந்த அந்த குறைசி காஃபிர்களை எதிர்த்து ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை அவங்க உடனே ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப அவங்கள எந்த வகைக்கு சித்திரவதை படுத்துறான் என்றால், நீங்கெல்லாம் அதிகமா பார்த்திருப்பீங்க சுமையா நாயகி எவ்வாறான சித்திரவதைகளை அந்த மக்கத்து காஃபிர்கள் கொடுத்தாங்க. அப்ப அந்த வகையில அவங்களுக்கு சித்திரவதை செஞ்சு, நீ இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்றியா, நீ உன்னுடைய தந்தையின் மார்க்கத்தை விட்டுட்டு போறியான்னு சொல்லி அப்ப அவங்களுக்கு எத்தனையோ அநியாயங்களை அந்த மக்கத்து காஃபிர்கள் கொடுத்தது மட்டுமில்லாம அவங்களுக்கு மிகப்பெரிய கொடுமையை அவங்களை ஈட்டியால குத்தி அவங்கள சஹீதாக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல முதலாவது உயிர் நீத்த அந்த பெருமையும் யாருக்கு சேரும் என்றால் எங்கள் அன்னை சுமையா நாயகி அவங்களுக்கு தான் சேருது. அப்ப நாங்க சிந்திச்சு பாருங்க, இன்றைய எங்களோட சமூகமும் அன்றைய சமூகமும் எப்படிப்பட்ட நிலையில இந்த மார்க்கத்துல எப்படி இருக்கிறோம். நாங்க இந்த இஸ்லாம் மார்க்கம் எங்களுக்கு மிக இலகுவாக கிடைத்து விட்டது. எங்கள் தாய் தந்தையர் இஸ்லாத்துல இருக்கிறாங்க, அதனால நாங்க இஸ்லாமா இருக்கிறோம். ஆனா அதே நேரம் அவங்க ஒரு மார்க்கம் புதிதாக வருது, புதிதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை அந்த உயர்த்துற அந்த சக்தி மிகவும் பலவீனமடைந்த நிலையில தான் அந்த நேரத்துல பலவீனமான உள்ளவங்க தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. யாரும் உயர்ந்த குலத்தில் உள்ளவங்க சாதாரண இஸ்லாத்தை ஏற்கல. அப்ப அதே நேரம் இன்னொரு சம்பவத்தை கூறுறேன்டா, சுமையா அலி அவங்கள அந்த அவங்களோட வீர பெண்மணி அவங்க. ஏன்னா நாங்க ஒருத்தரை எதிர்க்கிறன்றது நாங்க யுத்தம் செய்ய தேவையில்ல, அந்த இடத்துலயே அல்லாஹ் ஒருவன் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அப்ப அதே நேரம் இந்திய பெண்மணிகளை ஒப்பிட்டா சாதாரணமா ஒரு கடப்பான் பூச்சி அது வந்தாலே எல்லாரும் கத்தி முடிச்சு கட்டிலுக்கு மேலே ஏறிடுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு பயந்தவர்களாக தான் நாங்க இருக்கிறோம். ஆனா நாங்க எப்படி சொல்றோம்னா, நாங்க தான் போல், நாங்க நல்ல தைரியமானவங்க, எங்களுக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு. ஆனா இதே நேரம் ஏதாவது ஒரு நாங்க சிந்திச்சு பாருங்க, சென்ற காலங்கள்ல எங்களுக்கு ஒரு முஸ்லிம்கள் எல்லாருக்கும் மாதிரியே நாங்க அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டோம். அப்ப எல்லாருக்கும் தெரியும் அந்த தருணத்துல எல்லாரும் என்ன செய்யும், பிஹாருக்கு போயிட்டு அவங்களுக்கு சுத்தப்படுத்தி கொடுக்குறவங்களாங்களும் எங்களோட அபாயாக்களை போட்டுக்கொண்டு அங்க போய் என்ன செய்யறாங்க, அங்க மலர் வளையத்தை கொண்டு போறாங்க, அங்க போய் என்ன செய்யறாங்கன்னா துப்புரவு பணியில் ஈடுபடுறாங்க. என்னன்னா நாங்களும் நீங்களும் சமந்தான், நாங்க எங்களை ஒன்றும் செஞ்சிடவானம், இந்த மாதிரி ஒரு பயத்துல தான் இன்றைய பெண்கள் இருக்கிறாங்க. அப்ப இதை ஒப்பு நோக்கும் போது அந்த பெண்களுக்கும் எங்களுக்கும் எவ்வளவு தூரம் ஒரு வித்தியாசம் என்று சற்று சிந்தித்து பாருங்க சகோதரிகளே. அது மட்டுமல்ல, அறிவு ரீதியா எடுத்துக்கொண்டா கூட அன்னை ஆயிஷா நாயகி அவங்க சுமார் 2210 ஹதீஸ்கள் அறிவிச்சிக்கிறாங்க. அப்ப அவங்களோட மனன சக்தியை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்போ அவங்கள்ட்ட நாங்க மனன சக்தி எதுல பார்க்கணும்னு சொன்னா, எத்தனையோ பாடல்களை மனனம் செஞ்சு வச்சுப்பாங்க, எத்தனையோ அந்த நடிகர்களோட பேர் நடிகைகளோட பேர் இந்த மாதிரி தான் மனனம் செஞ்சு வச்சுக்குவாங்க இல்லையா.
இந்த ஹதீஸ்களை மனனம் செஞ்சவங்களை எங்களுக்கு கண்டு கொள்ள முடியாது. அப்ப மார்க்கத்தில் நாங்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில தான் இருந்து கொண்டிருக்கிறோம். மிகவும் கவலைக்குரிய விடயம். அதே நேரம் யுத்தங்களுக்கு போற விடயத்திலையும் யாரும் உமாரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உஹுது போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முன்னுக்கும் பின்னுக்கும் நின்று, அதாவது அந்த யுத்தம் தோல்வி அடையும் என்ற ஒரு நிலையில இருக்கும் போது அவங்க என்ன செய்யறாங்கண்டா, கையில வாளும் கழுத்துல கேடயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முன்னாலையும் பின்னாலையும் பாதுகாத்து கொண்டிருந்த நிலையை நாங்கள் காணோம். இந்த சம்பவங்களை நாங்க எங்களோட ஹதீஸ்களையும் படிக்க முடியுது. மேலும் சகோதரிகளே, ஒரு மார்க்க நிகழ்ச்சி என்று நாங்கள் யாராவது போய் இந்த தருணத்தில் நாங்கள் யாரையும் வாங்க, இந்த மார்க்க பயான் இருக்குது வாங்கன்னு கூப்பிடுவோம். அந்த நேரத்தில் காரணம் சொல்ற என்னன்னு சொன்னால் பிள்ளைகளோட கரைச்சல். நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு நியாயமான கருத்தாக தான் எங்களுக்கும் படுது. என்ன சொல்றாங்கன்னா, சின்ன பிள்ளைக்குது, இதை வச்சுட்டு நாங்கள் எப்படி வாரோம், எங்களுக்கு சரியான கஷ்டமாய்க்குது அப்படின்வாங்க. ஆனால் இந்த நிலையில் அந்த நேரத்தில் அந்த அஸ்மா நாயி அவங்களோட சம்பவத்தை எடுத்துக்கொண்டு பாருங்க. அஸ்மா நாயி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஹிஜ்ரத் செய்கிறாங்க. எப்படிப்பட்ட நிலையில ஹிஜ்ரத் செய்கிறாங்கன்னு சொன்னா, இந்த மார்க்கத்துக்காக வேண்டி அவங்க நிறைமாத கர்ப்பிணியாக இருந்து அவங்க ஹிஜ்ரத் செய்கிறாங்க. அப்ப ஹிஜ்ரத்தில் முதலாவது பிறந்த குழந்தையும் அப்துல்லா அவங்க தான் அவங்களுக்கு முதலாவது பிறக்குது. அப்ப அவங்க எப்படிப்பட்ட நிலையில அவங்க போறாங்கண்டா, அப்ப அவங்களுக்கு அந்த தருணத்துல நான் ஏனாண்டு சொல்லிடும், ஹிஜ்ரத் செய்ய முடியாதுன்னு நிலையில இருக்கேன். ஆனா அவங்க அப்படி இருக்கல, மார்க்கத்தை தேடணும், மார்க்கத்தை புரிந்து கொள்ளணும், அதை விளங்கணுன்ற ஒரு ஆர்வத்துல தான் அவங்க மிகவும் ஆர்வத்துல தான் அவங்க அந்த பயணத்தை மேற்கொண்டு ஹிஜ்ரத் செய்கிறாங்க. அப்ப அந்த நிலையில இருக்கக்கூடிய அவங்களே போகணும்னு சொன்னா, அதுவும் சாதாரணமா இப்படியாப்பட்ட நிலை இல்லை. நான் இப்ப இங்க எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருப்பிடம், காற்று இதெல்லாம் இல்லை. நடந்து போறாங்க. மக்கானிலிருந்து மதீனாவுக்கு சுமார் 400 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நிலையில வறண்ட மண்ணில் நடந்து போறாங்க. அப்ப இப்படிப்பட்ட தியாகங்களை செய்த பெண்மணிகளால தான் எங்களுக்கு இன்றைக்கு இஸ்லாம் மிக இலகுவாக கிடைத்திருக்குது. ஆனா இன்றைய நிலைமை எப்படி இருக்குது? இன்றைய நிலைமை சொல்ல போனா மிகவும் ஒரு கவலைக்குரிய இடமா தான் இருக்குது. இன்று எல்லாருக்கும் இலகுவாக கிடைக்கக்கூடியதா இருக்குது. என்னன்னா போன், ஸ்மார்ட் போன் யார்கிட்ட கையிலும் இல்லாம இல்லை. அது ஒரு ஆரம்ப காலத்துல தான் இந்த டெலிவிஷன், டிவி சீரியல் இதுல இருப்பாங்க. அப்ப அது கூட ஓரளவு பரவலையிலும். ஆனா இப்ப என்ன, ஆணுக்கான் கையில செய்தான்களை கையில வச்சு கொண்டு தான் இருக்கிறோம். நாங்க நல்ல விஷயம் கொண்டு போவோம், நல்லதை பார்ப்போண்டு போவோம், அடுத்தது இன்னொன்று வரும். அப்ப அந்த நேரத்துல நாங்க அதை தட்டி கொண்டே போனா அடுத்தடுத்து தேவையில்லாத விஷயங்கள் தான் வரும். அப்ப இந்த ஸ்மார்ட் போன்ல எங்களோட சகோதரிகள் செய்யற கூத்து, அதை பார்க்க மிகவும் கவலையா இருக்குது. என்ன இப்ப அவங்க ஸ்மார்ட் போன்ல என்ன செய்யறாங்கன்னா, டிக்டாக் வீடியோ போடுறது, அடுத்தது அவங்க ஃபேஸ்புக்ல இந்த மாதிரியான விஷயங்கள்ல தேவையில்லாத விடயங்கள் ஈடுபடுறாங்க இல்லையா. நாங்கள் இப்போ அதிகமாக மிச்சம் எனக்கு டைம் போதாது இதுன்னு சொல்றதுக்கு. ஆரம்பத்தில் இப்போ ஒரு சென்ற ரமலான்ல நீங்கள் எல்லாரும் பார்த்திருப்பீங்க, ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இங்கேருந்து யார் விஜய் நோம்பு திறக்கிறதுக்கு ஸ்ரீலங்காலேருந்து போகிறாங்க. அந்த இடத்துக்கு போய் தளபதி விஜயை போயிட்டு சந்திக்கிறாங்களே. அதை ஏன் போயிட்டு இருக்கிறாங்கன்னா, அவரோட சேர்ந்து நோம்பு திறக்க. அப்போ அந்த ஒரு பெண்மணி, ஒரு சகோதரி சொல்கிறா, நாங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே வந்தோம் என்ன காரணத்துக்குண்டா, அல்லாஹ்க்காக வேண்டி, கடவுளுக்காக வேண்டி நோம்பு எண்ணிக்கிறோம். எங்களோட தளபதி விஜயோட இருந்து நோம்பு திறக்கிறத நாங்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ அந்த நோம்பு திறக்கிறதுல உள்ள மகிமையும், யாருக்காக வேண்டி நீ நோம்பு நோற்றா என்ற மகிமையும் இல்லாம அந்த சகோதரிகள் போடும் கூத்தாடிகளின் கூத்த பார்த்திவங்க இதுதான் எனக்கு முன்மாதிரி என்று நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா யார்கிட்ட எங்களுக்கு முன்மாதிரி இருக்குது? லகது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அப்ப அல்லாஹ் சொல்றான், யார்கிட்ட முன்மாதிரி இருக்குது? உங்களோட நபியில தான் உங்களுக்கு முன்மாதிரி இருக்குது. இதைத்தான் நாங்க முன்மாதிரி எடுக்கணும் இல்லையா. நாங்க போய் இந்த கூத்தாடிகளை முன்மாதிரி எடுக்கிறதுக்கு காரணமும் இருக்குது. அதை தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்றான் என்று சொன்னா, அல்லாஹ்வை அதிகம் நினைக்கும் உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடத்தில் முன்மாதிரி இருக்குது.
அதாவது நாங்கள் எல்லா விடயத்திலையும் அல்லாஹ்வை சார்ந்தவங்களா இருக்கணும். எங்களுக்கு எல்லா விடயத்திலையும் அல்லாஹ்வை சார்ந்தவங்களா இருக்கிறவங்களுக்கு தான் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் முன்மாதிரி இருக்குது. உண்மைக்குமே அந்த உண்மையிலேயே சொல்ல போனா அந்த யாருடைய மனசுல இன்னார் தான் எனக்கு ஒரு ரோல் மாடல் என்று நினைச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீ அந்த இடத்துல தான் முன்மாதிரி இருக்கும். அதை எங்களுக்கு தடை செய்ய இல்லை. அல்லாஹ் அவங்களுக்கு இதாயத்தை கொடுக்கணும். இதுக்கு தான் நாங்கள் துவா செய்யணும். மேலும் சகோதர சகோதரிகளே, ஒரு பெண் என்பவள் அவள் தான் ஒரு வீட்டின் மேய்ப்பாளி. இந்த பெண்ணுக்கு சரியான மார்க்கம் கிடைத்தால்தான் அந்த குடும்பத்துக்கும் ஒரு சரியான மார்க்கம் போய் சேரும். அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர் யாரு? அந்த பெண் தான். அப்ப பெண்ணுக்கு நாங்கள் சகோதரிகளாக இருக்கின்ற இன்றைக்கு சின்ன பிள்ளைகளாக இப்போ எனக்கு மகள்களாக சகோதரிகளாக சின்னவங்களாக இருக்கிறவங்க நாளைக்கு ஒரு தாய். அப்ப இந்த தாய் ஒரு சிறந்த மார்க்கத்தை விளங்கிய ஒரு பெண்மணியாக இருந்தால் தான் அந்த பிள்ளைகளுக்கும் மார்க்கம் போய் சேரும். உண்மையிலேயே அந்த கணவரும் அந்த மார்க்கத்தின்பால் ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க. அப்ப இந்த அளவுல அன்றைய பெண்கள் எங்களை மார்க்கத்தை காக்கும் வீராங்கனைகளாக இருந்திருக்கிறாங்க. அந்த மார்க்கத்தை நாங்கள் என்ன செய்யணும்? மறக்காமல் அதை தூய வடிவில் காக்கும் பொறுப்பாளிகளாக மாறணும். இது எங்களுக்கு அல்லாஹ் தந்திக்கிறான். இப்படி ஒரு பொறுப்பு என்ன சொல்றான்? வல் முஃமினூன வல் முஃமினாத் பஹுலுஹும் அவுலியாஹும் பஹுல் யஹ்முரூன பில் மஹ்ரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர். அதாவது ஒரு நன்மை யாரு? வல் முஃமினூன முஃமினாத், உண்மையான முஹ்மீனான பெண்களும் முஹ்மீனான ஆண்களும் ஒருவருக்கு ஒருவர் உற்ற நண்பர்களாம். எந்த விடயத்தில் என்றால் நீங்கள் நன்மையை உங்க தீமையை தடுக்கிற விடயத்தில். ஆனா இப்ப உண்மையான உற்ற நண்பர்கள் யாருன்னா நாங்க டிக்டாக்ல எல்லாம் பார்த்தா தெரியும். இங்க ஒருத்தர் இருந்து பாட்டு படிப்பாரு, அங்க ஒரு லேடி ஒரு பாய் வந்து படிப்பாரு, இங்க ஒரு கேர்ள் படிப்பாங்க. இதுல தான் அவங்க உற்ற நண்பர்கள் இருக்கிறாங்க. வேறு தேவையில்லாத அனாச்சாரமான விடயங்களை தான் உற்ற நண்பர்களா இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் கூறியது என்னன்னா, நீங்க உற்ற நண்பர்களாக இருங்க, ஆணும் பெண்ணும். ஆனா நிறைய விடயத்துல கலப்படம் மிக கூடாதுன்னுவாங்க. ஆனா நீங்க நன்மையும் தீமையை தடுக்கிற விடயத்துல உற்ற நண்பர்களா இருங்க. இதுக்கு மார்க்கம் எந்த தடையுமே விதிக்கல. அப்ப அல்லாஹ் எங்களுக்கு மிக பெரும் பொறுப்புகளை தந்திருக்கிறான். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சமுதாயம் நாங்க இந்த உம்மத்தினருக்கு அல்லாஹ் மிக பெரும் கடமையை தந்திருக்கிறான். யாரு எந்த நபி உம்மத்துக்கும் கொடுக்காத ஒரு கடமை இந்த எங்களுக்கு ரசூலுக்கு பிறகு இந்த மார்க்கத்தை நாங்க அதை மற்றவர்களுக்கு ஏவி நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் பணியை எங்கள்கிட்ட தந்திக்கிறான். அப்ப இது நாங்க வெறுமனே எங்களுக்கு தொழுகை கடமை, நோன்பு கடமை, ஹஜ்ஜு கடமை, ஜகாத் கடமை இதை நாங்க செஞ்சிட்டோம், நாங்க முஸ்லீம் ஆகிக்கிறோம் அப்படின்னு யாருமே நினைக்க வேணாம். உங்களால முடியும் அளவு இந்த மார்க்கத்தை தூய வழிகளை நீங்களும் கற்று அதை பிறருக்கும் எத்தி வைக்கிற நல்ல படியிலையும் ஈடுபடுற வேலைகளை நாங்க பார்க்கணும். இறுதியாக நான் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். யா அல்லாஹ் எங்கட இந்த பெண்களை சஹாபிய பெண்களின் பாதையில் நடத்தி எங்களை வீடுகளை மார்க்கத்தின் மனமாக்குவாய் என்று கூறி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தில் நானும் நீங்களும் ஒன்றாக வலம் வர வேண்டும் என்று துவா செய்தவளாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன்.